நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த பைரவ மூலமா நமக்கு வேலையெல்லாம் நடக்குமா பத்மினி? அவனை பார்த்தாலே இது அந்த நாகப்பனோட வேற ஒரு பிளான் மாதிரி தெரியுது. ஆமா, ஆள் பயங்கரமான ஆளு. ஒரு நாள் அவங்க ஊர் முழுக்க நடுங்க விட்டவன் தான் இந்த பைரவன். இப்ப கொஞ்ச நாளா தான் அந்த ஊரை விட்டு வெளியில வந்து இருக்கான். யானையை கொண்டு 2-3 தந்தத்தை எடுத்ததா கேஸ் இருக்கு. அவன் கதையை கேட்டாலே நடுங்கி போயிடும். என்னவோ எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை பத்மினி. பணத்தை வாரி வாரி நீ அவனுக்கு கொடுக்காம இருந்தாலே போதும். நாகப்பனும் இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய தடவை பணம் வாங்கியிருக்கான். ஆனால் ஏதாவது நடந்ததா என்ன? எதுவும் அது மாதிரி நடக்காம இருந்தா போதும். ஐயோ மணிமாமா, மறுபடியும் உங்க புலம்புல ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நான் உன் எதிர்காலத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் ஜகா. நீங்க இதை எப்படி சரி பண்ண போறேன்னு சொல்றீங்க? நாம களத்துல விளையாடும் போது இஷ்டத்துக்கெல்லாம் விளையாட முடியாது. எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. அரண்மனை மாதிரி இருந்த அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. நாம இருக்க இடத்த பாத்தீங்களா? அந்த ஒரு குடிசையே இதை விட நல்லா இருக்கு. நேரத்துக்கு நேரம் நாம இஷ்டப்பட்டதெல்லாம் வேலைக்காரி சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா, இத பாருங்க, ஏதோ ஒரு ஹோட்டல்ல உப்புச்சப்பு இல்லாம சூடே இல்லாத ஒரு சாப்பாடு. வேலைக்காரங்களை அடக்கி ஒடுக்கி நடுங்க வச்ச என்னுடைய அம்மா. இத பாருங்க, கொசு, கருப்பாம்பூச்சி, பல்லி, எலியெல்லாம் இருக்கிற ஒரு குப்பை தொட்டில வந்து இருக்காங்க. சமையல்காரங்களும் இல்லாம எந்த ஒரு வசதியும் இல்லாம இருக்காங்க. நீங்க இந்த காவியை கட்டிக்கிட்டு இருந்தாலே போதும். எங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நாங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெறணும். அதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடையில எங்க கூடயே இருந்துகிட்ட நாங்க தோக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஜகா, நம்ம தோக்க மாட்டோம். நாம எல்லாத்தையும் திரும்ப பெறணும். அது பைரவன் இல்ல, எந்த சாத்தம் கூடவும் நான் கூட்டு சேருவேன். நான் அவளை கொன்னு போடணும். நான் இங்க இப்படி இருக்கிற மாதிரி அவளும் கஷ்டப்படணும். யாருமே இல்லாத ஒருத்தியா தெரு தெருவா அலையறத நான் பார்க்கணும். நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறனோ அதே மாதிரி அவளையும் கஷ்டப்படுத்துவேன். அதுக்கு யாரும் தடை சொல்ல வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரல பத்மினி. கிருஷ்ணா கூட யுத்தம் பண்ண போற இந்த சமயத்துல சில விஷயங்களை மறந்துட வேண்டாங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். இல்லைன்னா இதை விட மோசமான ஒரு இடத்துல நிரந்தரமா போய் நாம இருக்க வேண்டியிருக்கும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. மணி என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை விட மோசமா நாம வேற எப்படி இருக்க போறோம்? ஜெயில தான். வேற எங்க? விஷ்ணுவோட கேஸ அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதுல என்ன பிரச்சனை? நாகப்பன் தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டானே, அதனால தானே வெளியில வந்திருக்கோம். இப்போதைக்கு வெளியில வந்திருக்கோம்னு சொல்லு ஜகா. நாகப்பனோட வாக்குமூலம் ஒன்றும் முக்கியம் இல்லை, கஸ்தூரியோட வாக்குமூலம் தான். அவ தான் முக்கியமான சாட்சி. அவளோட வாக்குமூலமும் அதுக்கு அனுகூலமான ஆதாரமும் இருந்துச்சுன்னா கோர்ட்டு கண்டிப்பா மாத்தி தான் யோசனை பண்ணும். அன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுவையும் கஸ்தூரியையும் பிடிக்கிறதுக்கு நாம வெளியில போன போதுதான் கிருஷ்ணாவும் ரேவதியும் பார்த்துருக்காங்க. அவங்களும் நமக்கு எதிராக தானே வாக்குமூலம் கொடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நான் இப்ப சொன்னேன். கஸ்தூரி மூலமா அவ வாக்குமூலத்தை மாத்த வச்சா நாம தப்பிக்கலாம். அந்த காரியத்தை நான் பாத்துக்கிறேன். அவ மூலியமா நான் அதை சொல்ல வைக்கிறேன். இல்லனா அவன் நாக்க நான் அறுத்துறேன். வேண்டாம் ஜகா, உன்னோட பலத்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சொல்ல போனா அவன் இப்ப கிருஷ்ணாவோட பாதுகாப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா.
அங்கே வாழ்ற நல்ல வாழ்க்கையை இப்போ அவள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. விஷ்ணுவை நாம கொலை செஞ்சதோட கோபம் அவளுக்கு இருக்கும். இதை எல்லாத்தையும் சேரும்போது அவளோட வாக்குமூலத்தை கண்டிப்பா மாத்தி சொல்ல மாட்டா. வேற என்ன பண்றது? அவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். நமக்கு உரிமை இல்லாத அந்த வீட்டில் அவள் மட்டும் எதுக்குமா போய் அங்கே தங்கணும்? நாம அங்கே போய் அவளை கூட்டிட்டு வரணும். சரிதான். கிருஷ்ணாவோட அரவணைப்புல இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும். அப்புறம் வாக்குமூலத்தை மாத்தி வாங்கலாம். அதனால நமக்கு வேற பலனும் கிடைக்கும். எல்லாத்தையும் அபகரிச்சு நம்மளை தெருவில் இறக்கி விட்டதுக்காக நாம பழி வாங்குவோம்னு கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஒருவேளை அது நடந்தா கூட கஸ்தூரி கூட இருக்கிறது அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். தன்னை தொந்தரவு பண்றதுக்காக அவளுக்கு எதிராக பிரச்சனை பண்றதுக்கு ஒரு சோதனை மாதிரி கஸ்தூரியை யூஸ் பண்ணிக்கலாம்னு அவள் நினைச்சிருப்பா போல. கஸ்தூரி மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டான்னா அவ தனிமரம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்மளால அவளை ஈஸியா தோக்கடிக்க முடியும். ஜகா, அந்த பைரவனை கூப்பிட்டுட்டு உடனே இங்க இருந்து கிளம்ப. கஸ்தூரியை கூட்டிட்டு வந்தாகணும். முடியாது, முடியவே முடியாது. எக்காரணத்தை கொண்டும் பைரவனை கூட கூட்டிட்டு போகவே கூடாது. மற்றவங்களுக்கு இது குடும்ப பிரச்சனையா தோணணும். அம்மா, அண்ணன், மாமா எல்லாரும் போய் அவளை கூட்டிட்டு வந்தா யாரு என்ன சொல்ல முடியும்? ரவுடிங்க நம்ம கூட வந்தாங்கன்னா நாம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறோம்னு நினைப்பாங்க. அதனால மற்ற யாரும் வேண்டாம், நாம மட்டும் போதும். அதுவும் கிருஷ்ணா இல்லாத நேரமா பார்த்து போகணும். உண்மைதான், அதுதான் நல்லது. அவன் நம்ம கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு வைத்தியர் கொடுத்த அந்த மாத்திரையை நம்ம கொடுத்தாகணும். அவளோட வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைய நம்ம இல்லாம பண்ணணும். நமக்கு எதிராக போராட வைக்கிற மிகப்பெரிய சக்தியும் ஆயுதமும் என்னன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் விஷ்ணுவோட நினைப்பு அவளை விட்டு போகாது. விஷ்ணுவை கொன்னவங்க மேல இருக்கிற பகையும் அவளை விட்டு போகவே போகாது. அதனால அந்த குழந்தைய நாம இல்லாம பண்ணணும். ஆனா அந்த மாத்திரை அந்த வீட்ல தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைத்தியர்கிட்ட சொல்லி நம்ம மறுபடியும் மாத்திரை வாங்கிக்கலாம். இப்போதைக்கு பைரவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. நோ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். குவாலிட்டியான மெட்டீரியல் கிடைக்கிறதில்ல. இந்த மணல் தான் பெரிய பிரச்சனையே. அதுக்கு பதிலாக எம்சாண்டியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. எங்களோட கிளைண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் ஆகக்கூடாதுன்றது தான் எங்களோட ஆசையே. ஆமா, ஏரி மணல் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க ஃபிளாட்டுக்கு எம்சாண்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க பண்ணி கொடுக்குறோம். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. சரி, அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சார், நீங்க மேலங்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷனை தாராளமா நம்பலாம். சரிங்க சார். ஒவ்வொருத்தரும் தலைவலியா வந்து சேர்றாங்களே. ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபிளாட்டை எப்படிதான் கட்டுறது? ராஜு, என்ன பிரச்சனை? இப்ப கால் பண்ண ஆள் கல்ஃப்ல இருக்காரு. நம்மளோட காயில் தீரம் ப்ராஜெக்ட்ல 4வது யூனிட்ல இருக்கிற ஒரு ஃபிளாட் அவர் புக் பண்ணிருக்காரு. 80% பணத்தை அவர் கொடுத்துட்டாரு. ஆனா 2வது யூனிட்ல இருக்க ஃபிளாட்டுக்காரங்க இடையில அவங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த 2வது 3வது யூனிட்டை கட்டாம 4வது எப்படி கட்டுறது? இத பத்தி அவங்க கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்ன? எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனை. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ராஜு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசதான் வந்தேன். நீ ஃபோன்ல பேசிட்டு இருந்ததால வெயிட் பண்ண. என்ன மகேன? அது நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண. பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? ஐயோ, நானா?
கடனை வாங்கி கொடு, ரொம்ப லேட் பண்ணாம திருப்பி கொடுத்துட்றேன். நீங்க எவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஒரு 50 லட்சம் ரூபாய். 50 லட்சமா? டேய், உனக்கு தான் தெரியல, வீட்டு வேலையை பாதிலே நிறுத்திருக்கேன்டா. அது பணம் இல்லாதால தான். அந்த வேலையை வேற ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, கம்பெனி பிரச்சனை இல்லை போத. மகேனா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபினான்ஷியலா நானும் இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கேன். இப்போ நீங்க கேட்டீங்களே ஒருத்தர் ஃபோன்ல கம்ப்ளைண்ட் பண்றத, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10-15 கால் எனக்கு வருதுன்னு. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி நான் வெறுத்துட்டேன். உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்லாததுனால தான் எல்லா வேலைகளும் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு நான் முடிச்சு கொடுக்கலனா கம்பி எண்ண வேண்டியதான். குளோபல் ரிசெஷன் காரணமா எந்த ஒரு வெளிநாட்டு தமிழர்களும் ஃபிளாட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. ரியல் எஸ்டேட் ரொம்ப சிக்கல்ல இருக்குண்ணே. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இதான நிலைமை. ரிசோர்ஸும் பெருசா பாதிச்சிருக்கோண்டா. ரொம்ப அர்ஜென்ட்டா 2-3 கன்சைன்ட் நான் அனுப்பணும். அக்ரிமெண்ட் படி அனுப்பலனா பேங்க் கேரண்டியும் போயிட்டோம்டா. அப்புறம் எல்லாமே நஷ்டமாயிடும். அவங்க கேஸ் போட்டாலும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். டே, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுடா. 1 மாசம் கொடுத்தா போதும், அதுக்குள்ளேயே ஃபண்டு வந்துடும்டா. நான் கண்டிப்பா திரும்ப தந்துடுறேன். மகேனா, என்னோட பிரச்சனைகள் இதை விட சீரியஸா இருக்கு. எந்த சைட்லயுமே சரியான நேரத்துக்கு வேலை நடக்கிறது இல்ல. கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு அப்படி நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு NRI கிளைண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வில்லா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஒர்க் எனக்கு கிடைச்சா நான் தப்பிச்சிருவேன். ஆனா அட்வான்ஸா நானும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த பணத்தை தான் நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த பிளேடுக்காரன் சாபு கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டிருக்கேன். அதிகமான வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகேனா. சாரி மகேனா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. டே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நானே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் உதவி கேட்டு வராங்க. ஹலோ, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன லாட்டரியில ஏதாவது பிரைஸ் அடிச்சிருக்கா? ஆமாண்டி, லாட்டரியே தான். டிக்கெட் வாங்காமலே எனக்கு பரிசு விழுந்திருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸா இருந்தாதான் அது கேட்கும் போது த்ரில்லா இருக்கும். சரி, அப்படின்னா நீங்க சொன்ன இந்த 2 விஷயத்தையும் ஒன்னா சொன்னா போதும். அதுக்கு பதில் நானும் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சரி, நீ சொல்லு. பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவ இப்பெல்லாம் சரியாவே படிக்கிறது இல்லையா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் மார்க் ரொம்ப கம்மியா வாங்குறாளாம். அது அவளுக்கு அடி விழாததாலதான். ஓ, அடி வாங்கிதான் நல்லா இருக்கணும்னா நீங்க எப்பவோ நல்லவரா மாறி இருப்பீங்களே. ஏய், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, எதுக்கு ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கிறீங்கன்னு எல்லாரும் என்ன பார்த்து கேக்குறாங்க. நான் என்னதாங்க பண்ணட்டும்? மத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது தானே அவங்களுக்கு முக்கியமான ஹேபிட். இருந்தாலும் அவளை இனிமேல் அங்க படிக்க வைக்க வேண்டாம். அவளை +2க்கு இங்க எங்கேயாவது சேர்த்துக்கலாம். ஏண்டி, மார்க் எடுக்காத பொண்ணு எந்த ஸ்கூல்ல தான் சேர்த்துப்பாங்க? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நாம தான் சரி பண்ணணும். நான் யோசனை பண்றேன். என்னாச்சு? நீங்களும் உங்க அண்ணனும் பேசிட்டு இருந்தீங்க. இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மகி மாமாக்கு கொஞ்சம் பணம் வேணும், அப்படிதானே?
ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சொன்னது சரியானு சொல்லுங்க. ம். பாமாக்கா இதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஜெயா என் வீட்டுக்காரர் உன் வீட்டுக்காரர் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலான்னு இருக்காரு, உன்கிட்ட ராஜு ஏதாவது கேட்டாருன்னா நீ எதுவும் சொல்லிக்காதன்னு சொன்னாங்க. ஓ, நீ என்ன சொல்ல வர? பணம் கொடுக்கறதெல்லாம் நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க அண்ணனாச்சே, நீங்க கொடுங்க, உதவி பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் முன்னாடியே சொல்றேன், ஒரு பைசா கூட திரும்ப வரும்னு நினைக்காதீங்க. மஹியண்ணாவோட கம்பெனில ஏதோ சில பிரச்சனைகள் இருக்காமா? அது எல்லாமே பொய்ங்க. கம்பெனில ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஒரே ஒரு கம்பெனியை வச்சுட்டு தானே அம்மா இந்த எல்லா சொத்தையும் சம்பாதிச்சாங்க. அது நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நஷ்டத்துல போயிட்டு இருக்காமா. கம்பெனி நஷ்டத்துல இருக்கும்போதுதான் இவ்ளோ பெரிய அரண்மனையை கட்டணுமா என்ன? எஸ்டிமேஷன் எவ்வளவு? 1 கோடியா இல்ல 2 கோடியா? வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு கொடுத்த பணம் கோவிந்தா, அவ்வளவுதான். ஏய், இங்க பாரு, ஏதோ சில பிரச்சனைகள் கம்பெனில இருக்கு. சில இன்ஃபர்மேஷன் எனக்கும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க வேணா நம்பலாம். அது உங்களுக்கு தெரியாதுன்னு தானே அவங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னாங்க. ஏன் கஜேந்திரன் கிட்ட சொல்லல? இங்க பாருங்க, அவரும் உங்க தம்பி தானே. அவரு ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவர் நம்ப மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்க அண்ணனுக்கு பணம் கொடுக்காம இருக்காதீங்க. நீங்களாச்சு இல்ல உங்க அண்ணன் ஆச்சு. ஏண்டி, கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கணும்ல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான கொஞ்சம் ஃபண்டை ரெடி பண்றதுக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க திடீர்னு பணம் எல்லாம் கேக்குறீங்க? ஒரு என்ஆர்ஐ பார்ட்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில விலாஸ் கட்டி கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் பெரிய அமௌண்ட். ஆனா ஆரம்பத்துல நாமளும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஆகணும். வேலை முடிஞ்சா கண்டிப்பா ஒரு 5-6 கோடி லாபம் கிடைக்கும். அதுக்காக பைபாஸ்ல ஒரு இடத்த வாங்கணும். அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கே பத்தாம இருக்கு. அப்படி இருக்கும்போது என் அண்ணனுக்கு நான் எப்படி கடன் கொடுப்பேன்? என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யாரையாவது பாத்துட்டீங்களா என்ன? உங்க பரம்பரை பழக்கமாச்சே. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பகல் முழுக்க வீட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரியில ரூம்குள்ள வரும்போதுதான் ஒரு ஆள் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா நான் என்னன்னு உங்ககிட்ட கேக்குறது? என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கம்பெனி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பாமா. தேவைக்கான மீனை வாங்க முடியல, வாங்கின குட்ஸை ப்ராசஸும் பண்ண முடியல, அதை சரியான நேரத்துக்கு அனுப்ப முடியல. தினமும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. நான் இப்ப பணத்தை ரெடி பண்ணலன்னா கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த மாற்றம் உங்களுக்கு? அதான் ஏன்னு எனக்கும் புரியல. வீட்டு வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கஷ்டமே.
கம்பெனில இருந்து பணம் எடுத்து தானே இந்த வேலையை ஆரம்பிச்சோம். அதனால கம்பெனில கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மீனியும் சரி அனுப்ப முடியல. வர ஃபண்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து 2-3 ஸ்ட்ராங் பையர்ஸும் கம்பெனி விட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். வேலையை முடிச்சிருந்தா இப்போதைக்கு அந்த வீட்டை வித்தாவது பணத்தை ரெடி பண்ணிருப்பேன். ஐயோ, அந்த வீட்டை விக்கிறீங்களா? எவ்வளவு ஆசைப்பட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை நம்ம கட்டி இருக்கோம். அதை விக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அப்படின்னா நீ ஒரு வழியை சொல்லு. இது நம்பர் 1 கம்பெனி. எந்த பிரச்சனையும் இல்லாம அத்தை இவ்வளவு வருஷமா அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. சொத்து பிரிக்கும் போது அது நமக்கு வந்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னாச்சு? இருக்கிறதெல்லாம் கைவிட்டு போகுது. என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேக்குறீங்க? அது மட்டும் இல்லாம அம்மாவோட திறமை பசங்களுக்கு இல்லன்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நீ எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் பேசிட்டு இருப்பியா? உன்கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது யோசனை பண்ணா கூட அதுல இருக்க எல்லா குறையும் சொல்றேன். அது எப்படி? தலைக்குள்ள ஏதாவது இருக்கணுமாச்சே? இல்ல, என் தலைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? உங்க தலைக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு வேலை பண்ணுங்க, ராகுல் MBA படிக்கிறான்ல, அவனை கூட்டிட்டு வந்து கூட வச்சுக்கோங்க. அப்படா உன் படிப்பு? தலைக்குள்ள மூளை இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு படிப்பு படிச்சாலே போதும். உங்களோட அம்மா எத்தனை டிகிரி வாங்கினாங்க? MBA முடிச்சுட்டு தான் பிசினஸ் பண்ணாங்களே, நான் இல்லல்ல. இப்போதைக்கு ராகுலை கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி பொறுப்புல இருந்து விலகி போங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவன் தானே இந்த கம்பெனியை பார்த்து நடத்த வேண்டியதா இருக்கும். அப்பாவோட பிசினஸ்ல பசங்க உதவி பண்றது அது ஒன்னும் புது விஷயம் இல்ல. ஏண்டி, இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலயும் இந்த பண பிரச்சனை தான் பெருசா இருக்கு. அதனால இவங்க எல்லாருமே இப்போ மீன் வாங்கி சாப்பிட்றதே நிறுத்திட்டாங்க. அவங்க சிக்கனு மட்டனு வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை தானே அனுப்பி வைக்கணும். அதுதானே பிசினஸ். அதை வாங்கறதுக்கும் பணம் வேணும்ல. ராஜு கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டேன், அவன் ஓவரா பேசுறான். அது மட்டும் இல்லாம உங்க தம்பிங்க யாருதான் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க? உங்களை பார்த்தா மகியனா அப்படின்னு பல்ல காட்டிட்டு மட்டும் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்தா மட்டும் போதும்ல. பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லிட்டு போல, குடும்பத்தோட முதல் பையன் முட்டாளா இருப்பான்னு. அப்படியே அவனை விட்டான்னு வச்சுக்க, வாயில இருக்க எல்லா பழம் கொட்டிடும். என்ன அடிச்சு கொண்டுட்டா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா என்ன? கொஞ்சம் உன் வாயை மூடிட்டுற. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல வீட்டுக்கு வரேன். இங்கேயே நிம்மதி இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்க. அம்மா இந்த வீட்ல இருந்தப்போ இந்த வீட்ல இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப என்னடானா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யாருக்கும் யார் மேலயும் எந்த பாசமும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் இந்த வீட்ல நரகத்துல இருக்க மாதிரி இருக்கேன். அம்மா இந்த வீட்ல இருந்தப்ப அம்மா தானே உனக்கு மிகப்பெரிய எதிரி. அம்மாவை இங்கிருந்து அனுப்புறதுக்கு நீயும் ஜெயாவும் என்னென்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆனா இப்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசுற. நாங்க மருமகள்ங்க, ஏதோ ஒரு வீட்ல பிறந்து வளர்ந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த பொண்ணுங்க. எங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்க எதுக்காக உங்களை பெத்த அம்மாவை வெளியில அனுப்புறீங்க? அப்படின்னா உங்க அம்மாவை அடிச்சு துரத்த வேண்டியது உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. சொத்தும் அதிகாரமும் கைக்கு கிடைச்சதுன்னா எல்லாமே முடிஞ்சதுன்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அது கிடைச்சா மட்டும் போதாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்கு அனுபவம் வேணும்னு. ஆளை விடுங்கப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.